தெஹல்கா முன்னாள் ஆசிரியர் மேத்யூ மீது 1 கோடிக்கு மேல் நஷ்ட ஈடு கேட்டு முதலமைச்சர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். கோடநாடு கொள்ளை சம்பவத்தில் முதலமைச்சருக்கு தொடர்பு இருப்பது போன்ற ஆவணப்படம் எடுத்ததனால் எதிர்க்கட்சிகள் முதலமைச்சரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தன. இதையடுத்து இதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் இதுகுறித்து வழக்கு தொடரப்போவதாகவும் முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் மீது 1.10 கோடிக்கு நஷ்ட ஈடு கேட்டு முதலமைச்சர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த வழக்கு குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்ய. கண்டிப்பாக அமலா, அதாவது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமாக அந்த கொடநாட்டில் கடந்த சில ஆண்டுகள் முன்பாக ஒரு கொள்ளை நடந்த சம்பவம் நடைபெற்றது. அதாவது அங்கு கொள்ளையடிக்கப்பட்ட போது அங்கிருந்த காவலாளி கொல்லப்பட்டார். அதன் பிறகு இந்த கொள்ளையடிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த முன்னாள் முதல்வருடைய வாகன ஓட்டுநர் கனகராஜும் மர்மமான முறை இறந்து போனார். இதன் பிறகு இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சயானுடைய வாகனம் விபத்துக்குள்ளாகி அவருடைய மனைவியும் குழந்தை இறந்து போனார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கொள்ளையடிக்கப்படும் போது அங்கு சிசிடிவி கேமராக்கள் அனைத்துமே அணைக்கப்பட்டிருந்தது. எனவே சிசிடிவி கேமரா ஆபரேட்டராக இருந்த அந்த நபரும் மர்ம முறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். எனவே இந்த ஒரு தொடர்ச்சியான இந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் மரணங்கள் ஒரு மர்மமாக நீடித்து வந்தது. இந்த சூழலில் சமீபத்தில் தெஹல்காவின் முன்னாள் ஆசிரியர் சமீபத்தில் இது தொடர்பாக ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டிருந்தார். அதாவது இந்த ஆவணப்படத்தில் இந்த கொள்ளை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட சயன் அவருடைய அந்த வாக்குமூலம், அதாவது எதற்காக இது போன்ற கொள்ளை சம்பவம் ஈடுபட்டோம் என்ற ஒரு வாக்குமூலத்தை அந்த ஆவணப்படத்தை தெரிவித்திருந்தார். அதாவது இந்த கொள்ளை சம்பவத்துக்கு முழுக்க காரணம் தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான். அவருக்காக தான் அந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த கொடநாட்டில் உள்ள முக்கிய ஆவணங்கள் எடுக்க வேண்டும் என்று கனகராஜ் என்பவர் கேட்டுக்கொண்டதாலேயே இந்த சம்பவத்தை ஈடுபட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த ஒரு வாக்குமூலமானது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக தமிழக முதல்வரும் பல்வேறு முறை பத்திரிகை செய்திகளின் பேட்டியின் போது இது தொடர்பாக நீதிமன்றத்தின் மூலமாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த சூழலில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல்வர் சார்பில் ஒரு சிவில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது தன்னை குறித்து அவதூறாக இது போன்ற பொய் செய்தியை பரப்பிய ஆசிரியர், அதாவது தெஹல்காவின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூஸ் தனக்கு 1,10,00,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக மேற்கொண்டு இதே போன்று தன்னை குறித்து அவதூறாக செய்தியை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று தற்போது மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவானது இன்றைய தினம் இது தொடர்பாக நீதிபதி கல்யாண சுந்தரம் முன்பு முறையிடப்பட்டது. அதாவது இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று முதல்வர் தரப்பில் கோரிக்கை வைத்தது. இதைத் தொடர்ந்து இந்த மனுவை தாக்கல் செய்யும் பட்சத்தில் நாளைய தினம் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக தற்போது நீதிபதி கல்யாண சுந்தரம் தெரிவித்துள்ளார். அமலா, சம்பவம் குறித்து ஆவணப்படம் எடுத்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் மீது நஷ்ட ஈடு கேட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்டோம். மதன், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.